ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெர்மனண்ட்டான மத்திய அரசு பணிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். எலக்ட்ரிசிட்டிலேருந்து வந்திருக்கு, ஓகேங்களா? இது வந்துட்டு 255 போஸ்டிங்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 4 ஆகஸ்ட். அதுக்குள்ளே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லி போஸ்டிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் பாசிபிளான எலிஜிபிலிட்டி போதும். உங்களுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி வேணும், உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் எப்படி இருக்கும், ஐடிஐயில் என்ன மாதிரியான ட்ரேட் நீங்கள் படிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ரொம்ப சிம்பிளாக பெர்மனன்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நீங்களுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்டிடி, அதாவது இது வந்துட்டு நீங்கள் கூடங்குளம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்பிசிஐஎல் இந்த மாதிரியான ஒரு மத்திய அரசு ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. இது திருநெல்வேலியில் இருக்கும், ஓகேங்களா? கூடங்குளம் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த அந்த உள்ளார தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ், அட்மாஸ்பியர். இது ஓகே அப்படின்னா வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் இண்டியன் சிட்டிசன் அண்ட் போஸ்டிங்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டைபென்ட்ரி ட்ரைனி அப்படின்னாலே வந்துட்டு நார்மல் போஸ்டிங் நினச்சிடாதீங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களை பெர்மனண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஸோ கவனம் பாருங்கள். டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு நோட்டீஸ் தான். இது வந்து என்னடா ஹிந்தியில் இருக்குதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸ்டைஃப்னரி ட்ரைனிங் டெக்னீஷியன்ஸ் ஆர் ரெக்கார்ட். இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு உங்களுக்கு 20,000 கொடுப்பாங்க. செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு 22,000 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அலோவன்ஸ் ஒன் டைம் புக் அலோவன்ஸாக உங்களுக்கு 3,000 கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெர்மனண்ட்டான போஸ்டிங் டெக்னீஷியன் பி லெவல் 3 பே லெவல் கொடுத்துட்டு உங்களுக்கு 21,000க்கு மேலே உங்களுக்கு அபோவ் வந்துட்டு பே பண்ணி அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 34 அபோவ் வந்துட்டு உங்களுக்கு கையில் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டரியான்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைப்னரி ட்ரைனிங் அண்ட் டெக்னீஷியன், அதாவது பிளான்ட் ஆப்ரேட்டராக நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் +2ல் வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படித்து வந்துருக்கணும், சரிங்களா? இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஸ்எஸ்சி 10th வந்துட்டு மினிமம் ஆஃப் மார்க்ஸ் வந்து 50% ஆஃப் மார்க்கோடு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஐடிஐயில் ஏதோ ஒரு ட்ரேடு நீங்கள் உங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, மெக்கானிக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு வந்துட்டு 2 இயர்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு ட்ரேடில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக ஆக முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். அப்போ 10th இங்கிலீஷ் கண்டிப்பாக வரும். 10th வரைக்குமே இப்போ எல்லா இதுலையுமே இங்கிலீஷ் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ வந்து தமிழ்நாட்டு போஸ்டிங் தான், ஓகேங்களா? அதனால் வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றின பிரச்சனை கிடையாது. உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 to 24 இயர்ஸ் நீங்கள் இருக்கணும். ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 5 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ், அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும். ஸோ வந்து உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி அதே தான் கீழேயுமே கொடுத்துருக்காங்க. 12th வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை என்கொயரிஸ் எதனாச்சும் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்கும், ஓகேங்களா? அந்த வெப்சைட்டுமே இருக்குது. நான் லிங்க்லுமே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு 15/7 வந்துட்டு ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? இன்னும் 2 டேஸில் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு August 4 அதுக்குள்ளாரே ஒரு இடைப்பட்ட கொஞ்சம் காலத்துலேயே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அப்ளிகேஷன் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து 15/7 அன்றைக்கி வந்து வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்னமா சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஜாப் தான் இது, ஓகேங்களா? அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.